சோனா குருவி அந்த காட்டுல இருந்த ராணா குருவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து 6 மாசம் தான் ஆகியிருந்தது. சோனா குருவி இப்ப முட்டையிட வேண்டிய நேரம். திடீர்னு இந்த சமயத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சுதானே தன்னோட கூட்டுல உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியா திடீர்னு பெய்யற மழையை பயத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தது. காலையில உணவு தேட போன ராணா குருவி இது வரைக்கும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வரல. சோனா குருவி மனசுல அந்த பயத்துக்கு அதுதான் காரணம். ராணாஜி, இப்படி பெய்கிற மழையில நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ, கடவுளை என்னோட கணவரை சீக்கிரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. இந்த மாதிரி இடி சத்தத்தை கேட்டா சோனா ரொம்பவும் பயப்படுவா. அதனால நாம சீக்கிரமா வீட்டுக்கு போயாகணும். இப்படி நினைச்ச ராணா குருவி ரொம்ப வேகமா பறந்து வந்துகிட்டு இருந்தது. ராணா குருவி இப்படி வேகமா பறந்து வர காத்து ராணா குருவி கூட போட்டி போட்டுக்கிட்டு வேகமா வீச ஆரம்பிச்சது. அந்த காத்தை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு காஞ்சி போன மரம் ஒண்ணு கீழே விழ ராணா குருவி எதிர்பாராத விதமா அந்த மரத்துக்கு இடையில மாட்டிக்கிச்சு. பாவம், அந்த மரம் ராணா குருவி மேல விழுந்துருச்சு. அந்த மரத்தோட எடைய தாங்க முடியாத ராணா குருவி அப்படியே இறந்து போயிடுச்சு. இதுக்கு மேலேயே என்னால வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க முடியாது. வெளியில போய் என் கணவர் வந்துகிட்டு இருக்காரான்னு பார்ப்போம் நினைச்ச சோனா குருவி உடனே வீட்டை விட்டு வெளியில பறந்து வந்தது. சோனா குருவியோட பறந்து வந்த கொஞ்ச நேரத்துல சோனா குருவியோட வீடு பயந்து கீழே வந்து உடஞ்சி போச்சு. அதை பார்த்து சோனா குருவி ரொம்பவும் பயந்து போயிடுச்சு. நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தது ஒரு வகையில நல்லதா போயிடுச்சு. இல்லைன்னா நம்ம நிலைமையை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இப்படி நினைச்ச சோனா குருவி ஒரு மரத்துக்கு அடியில நின்று தன்னோட கணவருக்காக காத்திருக்க ஆரம்பிச்சது. இப்படி ரொம்ப நேரம் சோனா குருவி அந்த மரத்துக்கு அடியில காத்திருந்தது. ஆனா மழையும் விடல. சோனா குருவியோட கணவரும் திரும்பி வரல. இந்த சமயத்துல திடீர்னு சோனா குருவிக்கு வயிற்று வலிக்க ஆரம்பிச்சது. கடவுளே, என்ன இது? இருக்கிறதுக்கு வீடும் இல்ல, என் பக்கத்துல என்னோட கணவரும் இல்ல. இந்த சமயத்துல நான் ஒட்டுங்கிற நேரம் வந்துடுச்சு. இப்ப என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரியல. இப்படி யோசிச்சு சோனா குருவி உடனே அக்கம் பக்கத்துல இருந்த பிள்ளைகள்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கூட்டை கட்டி முடிச்சது. பிறகு அந்த கூட்டுல ஒரு அழகான முட்டை இட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழையும் விட்டுடுச்சு. சோனா குருவி ஒரு மரத்துக்கு அடையில முட்டையோட உட்கார்ந்துருக்கத பார்த்த காலுக்காக அங்க வந்தது. சோனா, வீட்டுக்கு என்ன ஆச்சு? அது எப்படி இடிஞ்சு விழுந்தது? காலண்ணா, மழையும் காத்து ரொம்ப வேகமா வீசப்ப என்னோட வீடு இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. நல்ல வேலையா வீடு இடிஞ்சு விழுறப்ப நான் வெளியில வந்துட்டேன். அப்புறம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி உணவு தேட போன என்னோட கணவர் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. தயவு செய்து நீங்க என்னோட கணவரை கொஞ்சம் தேடி பார்த்து அழைச்சிட்டு வாங்க. என்னால இந்த முட்டையை விட்டுட்டு எங்கேயும் போக முடியல. சோனா, நீ முட்டைய பத்திரமா பாத்துக்க. நான் போய் ராணா எங்க இருந்தாலும் சீக்கிரமா அழைச்சுக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் உடனே ராணா குருவியை தேடி பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் ஒரு இடத்துல மரம் மேல விழுந்ததால இறந்து கிடந்த ராணா குருவிய பாத்துட்டுச்சு. இத பார்த்த காலுக்காகத்தோட மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. சோனா குருவிக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம்தான் ஆகுது. அதுவும் இப்பதான் முதலா முட்டையிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தன்னோட கணவர் இருந்த விஷயத்த அது கேள்விப்பட்டா அதால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. நெஞ்சு வெடிச்சு செத்தாலும் செத்துடும். அதனால அதோட முட்டையிலிருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் ராணா இறந்த செய்திய சோனா குருவி கிட்ட சொல்லவே கூடாது. இப்படி யோசிச்ச காலுக்காகவும் பிறகு சோனா குருவி கிட்ட வந்தது. காலண்ணா, அவரை பாத்தீங்களா? அவர் எங்க இருக்காரு? இங்க பாரு சோனா, நீ பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. மரம் வெட்டுற வேலைக்கு இங்க இருந்து நிறைய பறவைகளை தூரமா உள்ள காட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள் வேலை இல்லாம இருந்ததால ராணா குருவியும் அந்த வேலைக்கு தான் போயிருக்கு. வேலையை முடிச்சிட்டு அவங்க திரும்பி வர்றதுக்கு இன்னும் 2 மாசம் ஆகும்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் தான் இப்படி வேலைக்கு போற விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்ல நேரம் இல்லாததால ஒரு பறவை கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கு. அப்படியா காலண்ணா? இப்பதான் என்னோட மனசு நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நேரம் எதையோ நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். சோனா, இப்ப உங்ககிட்ட இருக்கிறதுக்கு வீடு இல்ல. இந்த நிலைமையில ராணா குருவியும் தூரமா உள்ள ஒரு காட்டுக்கு வேலைக்கு போயிடுச்சு. நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வா. ராணா குருவி திரும்பி வர்ற வரைக்கும் எங்க வீட்லயே இரு. இப்படி சொன்ன காலுக்காக பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, எதுக்காக இந்த குருவி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு? கோரி, முதல்ல உள்ள போக வழி விடு. உன் கேள்விக்கு உள்ள வந்து பதில் சொல்றான். இப்படி காங்களோட வீட்டுக்குள்ள போன சோனா குருவி தன்னோட முட்டைய ஒரு கூட்டுல பாதுகாப்பா வச்சது. பிறகு காலுக்காக சோனா குருவிக்கு சாப்பிட தானியங்களை கொடுத்தது. சோனா குருவியும் அந்த தானியங்களை ரொம்பவும் ஆர்வமா சாப்பிட்டது. இதையெல்லாம் பார்த்த கோரிக்காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே காலுக்காகத்தை பக்கத்து ரூமுக்கு கூப்பிட்டு போன கோரிக்காகம் இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, நீங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க?
இங்க பாரு கோரி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்படி ஆரம்பிச்ச காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் கோரிக்காகத்துக்கு பொறுமையா எடுத்து சொல்லுச்சு. நீ ஏன் சொல்லு. ஒரே நேரத்துல வீட்டையும் கணவனையும் பறி கொடுத்த இந்த சோனா குருவி இப்ப புதுசா வந்த முட்டையையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில சோனா குருவிய தனியா விட்டுட்டு வர எனக்கு மனசு இல்ல. அதனாலதான் நம்ம வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்தேன். காலுஜி, சோனா குருவியோட சூழ்நிலை இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. பாவம், இனிமே சோனா குருவிய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது முட்டையில இருந்து குழந்தை வெளியே வர வரைக்கும் நான் அதை பத்திரமா பாத்துக்கிறேன். இங்க பாரு சோனா, நீ இப்பதான் முட்டையிட்டு இருக்க. அதனால இனிமே காஞ்ச தானியங்களை நானே மறந்து கொடுத்தா கூட நீ சாப்பிடாத. பழங்கள் எங்க வீட்டுல நிறைய இருக்கு, அதை கேட்டு வாங்கி சாப்பிடு. இப்படி சொன்ன கோரிக்காக பிறகு 2 பழங்களை எடுத்து சோனா குருவி கிட்ட கொடுத்தது. கோரியக்கா, நீங்களும் காலனாவும் என் மேல ரொம்ப அன்பு காட்டுறீங்க. இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியல. உண்ண உணவு இருக்க இடம் இப்படி எல்லாமே கிடைச்சாலும் சோனா குருவியோட மனசு எப்பவும் ராணா குருவியை நினைச்சுக்கிட்டே இருந்தது. ராணாஜி, என்னையும் நம்ம குழந்தையும் பார்க்க சீக்கிரமா வாங்க. உங்களை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா குருவியோட முட்டையில இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை வெளியே வந்துருச்சு. காலண்ணா, உங்களுக்கும் கோரி அக்காவுக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்பவும் கஷ்டமா இருந்த சூழ்நிலையில எனக்கு இடமும் உணவும் கொடுத்து உதவி பண்ணீங்க. உங்க 2 பேரையும் என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்கவே மாட்டேன். நான் இப்ப என்னோட குழந்தைய தூக்கிட்டு உங்க வீட்டை விட்டு போறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு சோனா, என்ன நீ பைத்திய மாதிரி பேசுற? முட்டையில இருந்து நேத்துதான் குழந்தை வெளியே வந்திருக்கு. இந்த நிலைமையில இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னோட கவனம் கொஞ்சம் சிதறினா கூட கழுகு கிட்ட உன்னோட குழந்தைய பலி கொடுத்துருவ. ஆமா சோனா, கோரி சொல்றது சரிதான். குழந்தை கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் நீ எங்க வீட்லயே இரு. அதுக்குள்ள ராணாவும் நம்ம காட்டுக்கு திரும்பி வந்துடும்னு நினைக்கிறேன். சரி கோரி அக்கா, நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிட்டு இங்கே இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு பாரமா இருக்க முடியாது. அதனால நீங்க என்னோட குழந்தைய பாத்துக்கோங்க. நான் காலன்னா கூட போய் உணவு தேடி எடுத்துட்டு வரேன். இப்படி சொன்னா சோனா குருவி பிறகு காலுக்காவது கூட உணவு தேட போச்சு. சோனா, நாம இந்த பக்கமா உணவு தேட போக வேண்டாம், மேற்கு திசையில போவோம். இல்ல கண்ணா, இந்த திசையில போனா கண்டிப்பா உணவு கிடைக்கும். ஏன்னா ராணாஜி உணவு தேட என்ன இந்த பக்கம் தான் அழைச்சிட்டு வருவாரு. இல்ல சோனா, நான் சொல்றத கேளு. இந்த பக்கம் போனா நமக்கு உணவு கிடைக்காது. இப்பெல்லாம் இந்த பக்கம் உணவு தேடி போறவங்களுக்கு எந்த உணவும் கிடைக்கிறது இல்ல. காலுக்கு அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு மரத்துக்கடியில அடிபட்டு இறந்து போய் கிடந்த ராணா குருவியோட உடல சோனா குருவி பாத்துருச்சு. ராணாவோட இறந்து போன உடம்ப பார்த்த உடனே சோனா குருவி அழ ஆரம்பிச்சது. காலண்ணா, என்ன இது? நீங்க ராணாஜி எங்கேயோ தூரமும் உள்ள காட்டுக்கு போய் இருக்கிறதா சொன்னீங்க. இங்க இறந்து கிடக்குறது யாரு? பிறகு வேற வழி இல்லாத காலுக்காகும் நடந்த உண்மைய சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. சோனா, என்ன மன்னிச்சிடு. நீ அப்ப இருந்த நிலைமையில ராணா இறந்த செய்திய சொன்னா உன்னால தாங்க முடியாதுன்னு நினைச்சுதான் அப்படி ஒரு பைய சொன்ன. பிறகு காலுக்காகவும் சோனா குருவியும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு வந்த காலுக்காகத்துக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. உடனே கோரிக்காகவும் சோனா குருவியும் காலுக்காகத்தை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. இங்க பாருங்க, காலுக்கு இதயத்துல ஒரு சின்ன அடைப்பு இருக்கு. அத ஆபரேஷன் பண்ணனாதான் காலுக்காகத்தால உயிர் பிழைக்க முடியும். ஆனா அந்த ஆபரேஷன் பண்ண 50,000 ரூபாய் பணம் செலவாகும். பிறகு காலுக்காகத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த சோனா குருவிக்கும் கோரிக்காகத்துக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. மறுநாள் சோனா குருவி உணவு தேட பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவிக்கு தானியங்கள் கொஞ்சமா தான் கிடைச்சது. இந்த தானியங்களை காலனும் கோரியக்காவும் சாப்பிடதான் சரியா இருக்கும். இப்படி நினைச்ச சோனா குருவி பசி அதிகமா எடுக்கவே பக்கத்துல இருந்த பசும்புள்ள சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. பிறகு தன்னோட குழந்தைக்கும் கொஞ்சம் பசும்புள்ள எடுத்துட்டு போச்சு. சோனா குருவி வீட்டுக்கு போன உடனே கோரிக்கா அதுகிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிச்சது. இங்க பாரு சோனா, இந்த புல்ல நான் சாப்பிடுறேன். நீ உன்னோட குழந்தைக்கு இந்த தானியங்களை கொடு. சின்ன குழந்தையால இந்த புல்ல சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல கோரியக்கா, இந்த புல்ல அப்படியே கொடுக்க போறதில்ல. இதுல ரொட்டி தயார் பண்ணி கொடுப்பேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய குழந்தைக்கு அந்த பசும் புல்ல ரொட்டி தயார் பண்ணி கொடுத்தது. அந்த குழந்தையும் அந்த ரொட்டிய ஆர்வமா சாப்பிட்டுச்சு. அத பார்த்த கோரிக்காவும் அந்த ரொட்டிய வாங்கி சாப்பிட்டு பார்த்தது. சோனா, இந்த ரொட்டியோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு.
எனக்கு என்னவோ இத நம்ம தயார் பண்ணி கடையில விற்பனை பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா நல்ல ருசியா இருக்கிற இந்த ரொட்டிய எல்லா பறவைகளும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால மறுநாளே சோனா குருவி நிறைய பொருட்களை கொண்டு வந்தது. பிறகு கோரிக்காவும் சோனா குருவியும் சேர்ந்து புல்லாலான ரொட்டியை தயார் பண்ணி விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ரொட்டி புதுசாவும் நல்ல டேஸ்டாவும் இருந்தனால அந்த காட்டுல உள்ள நிறைய பறவைகள் வந்து ரொட்டியை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்படி அவங்களோட கடையில வியாபாரம் நல்லா நடந்தால சீக்கிரமாவே அவங்க காலுக்காகத்தோட ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை சேர்த்துட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் காலுக்காகத்துக்கு பண்ண வேண்டிய ஆபரேஷனும் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. சோனா, உண்மையிலேயே சொல்றேன், நீ மட்டும் இல்லன்னா இந்நேரம் என் கணவருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். கோரி அக்கா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு முன்னால நான் செஞ்ச உதவி சாதாரணம் தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சோனா குருவி தனக்காக ஒரு நல்ல வலிமையான வீட்டை கட்டி முடிச்சிருச்சு. பிறகு சோனா குருவி காலுக்காவும் கோரிக்காவும் இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த காட்டுல ரொம்ப காலத்துக்கு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. சோனா குருவியோட குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம். சோனா குருவிக்கு பியூட்டி குக்குன்னு 2 குழந்தைகள் இருந்தாங்க. சோனா குருவிக்கு தனக்கு சொந்தமா இருக்க ஒரு சின்ன வயல்ல விவசாயம் பண்ணி தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தது. சோனா குருவி இந்த தடவை தன்னோட வயல்ல தக்காளி பயிர் பண்ணி இருந்தது. சோனா குருவி தன்னுடைய வயல்ல கடுமையா பாடுபட்டு உழைச்சதால விளைச்சல் ரொம்பவும் அருமையா இருந்தது. தன்னோட வயல்ல விளைஞ்சு இருக்கிற தக்காளிகளை பார்த்துட்டு சோனா குருவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சமயத்துல புறா அங்க வந்தது. சோனா, உன்னோட கணவர் மறைவுக்கு அப்புறம் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப ஒரு முடிவு வரப்போகுது. புறாண்ணா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு எதுவும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில என் வயல்ல விளைஞ்சிருந்த கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. இந்த வருஷம் தக்காளி சரியா விளையாததால தக்காளி விலை அதிகமாயிருக்கு. 1 கிலோ தக்காளிய மார்க்கெட்ல உள்ள வியாபாரிகள் 110 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறாங்க. புறாண்ணா, நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க குடும்பத்தை வாட்டிக்கிட்டு இருந்த வறுமை என்னை விட்டு தூரமா போயிடும்னு நினைக்கிறேன். சோனா, நீ நினைச்சது இந்த தடவை கண்டிப்பா நடக்கும். சீக்கிரமா தக்காளிகளை பறிச்சு எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போ. இப்படி சொல்லிட்டு புறா அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு நல்ல பழுத்த தக்காளிகளை சோனா குருவி பறிச்சு ஒரு கூடையில போட்டுச்சு. குழந்தைங்களா, நான் இந்த தக்காளியை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வரேன். அது வரைக்கும் நம்ம வயல பத்திரமா பாத்துக்கோங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அந்த கூடையில இருந்த தக்காளியை தூக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா குருவி தக்காளியை எடுத்துட்டு வந்ததை பார்த்த கழுகு வியாபாரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. சோனா, நீ எடுத்துக்கிட்டு வந்த தக்காளி எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். தக்காளி பெருசா இருக்கிறதால 1 கிலோவுக்கு 110 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்படி சொன்ன அந்த கழுகு சோனா குருவி எடுத்துட்டு போன தக்காளியை வாங்கிட்டு தக்காளிக்கான பணத்தை சோனா குருவி கிட்ட கொடுத்தது. இங்க பாரு சோனா, இனிமே தினமும் நீ தக்காளிய கொண்டு வந்து என்கிட்டயே கொடுத்துடு. வேற யார்கிட்டயும் கொடுத்துடாத, நானே வாங்கிக்கிறேன். வியாபாரி கொடுத்த பணத்தை வாங்கிட்ட சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷமா அங்க இருந்து பறந்து போச்சு. போற வழியில தன்னுடைய குழந்தைங்களுக்காக இனிப்பு வாங்கிக்கிச்சு. பிறகு வயல்ல இருந்த குழந்தைங்களுக்கு அந்த இனிப்பை கொண்டு போய் கொடுத்தது. எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமா அந்த இனிப்பை சாப்பிட்டாங்க. அதே காட்டுல காலுக்காகவும் தன் குடும்பத்தோட வாழ்ந்து வந்தது. காலுக்காகத்தோட மனைவி கூறி அந்த காட்டுல உள்ள பறவைகளுக்கு எல்லாம் வட்டியை பணம் கொடுத்து நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தது. கோரி, ஏன் இன்னைக்கு தக்காளி சட்னி அரைக்கல? எனக்கு தக்காளி சட்னின்னா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா இல்லையா? தெரியும் தெரியும், உங்களுக்கு தக்காளி சட்னி பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா தக்காளி மார்க்கெட்ல என்ன விலை விக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. மார்க்கெட்ல தக்காளியோட விலை என்ன தெரியுமா? 1 கிலோ 140 ரூபாய். என்னது, தக்காளி 1 கிலோ 140 ரூபாயா? இதை என்னால நம்பவே முடியல. காலுக்காகத்தால தக்காளி சட்னி இல்லாம சாப்பிடவே முடியாது. அதனால அதோட மனசு ரொம்பவும் குழப்பத்துல இருந்தது. கோரி, எது எப்படியோ நான் மார்க்கெட்டுக்கு போய் தக்காளி வாங்கிக்கிட்டு வரேன். தக்காளி சட்னி இல்லாம என்னால சாப்பிட முடியாது. இப்படி சொன்ன காலுக்காகவும் உடனே மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி மார்க்கெட்டுக்கு போன காலுக்காகவும் கழுகோட கடைக்கு போய் தக்காளி விலை என்னன்னு விசாரிச்சது. தக்காளி 1 கிலோ 150 ரூபாய். ஐயோ,
கோரி சொன்னது உண்மைதான் போல இருக்கு. தக்காளி விக்கிற விலையில இப்ப என்னால தக்காளிய வாங்க முடியாது. ஆனா தக்காளி சட்னி இல்லாம என்னால சாப்பிடவும் முடியாத. இறைவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இப்படி நினைச்ச காலுக்காவும் உடனே அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி பறந்து போன காலுக்காவும் வழியில இந்த சோனா குருவியோட வயலை பாத்துடுச்சு. அடேங்கப்பா, சோனா குருவியோட வயல்ல எவ்வளவு தக்காளி விளைஞ்சிருக்கு. இந்த வயல்ல இருந்து நமக்கு தேவையான தக்காளிய பறிச்சுக்கிட்டு போவோம். இப்படி யோசிச்ச காலுக்காகும் சோனா குருவியோட வயலுக்கு போன உடனே அங்க சோனா குருவியும் அது குழந்தைங்களும் காவலுக்கு இருக்கிறத பாத்துருச்சு. சோனா குருவி மட்டும் இல்லன்னா இந்நேரம் இந்த தக்காளிய பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். என்ன பண்றது, எனக்கு நேரமே சரியில்லை. இப்படி யோசிச்ச காலுக்காகும் உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரி, சோனா குருவியோட வயல்ல இந்த வருஷம் தக்காளி ஏகபோகமா விளைஞ்சிருக்கு. சோனா குருவி மட்டும் இந்த வருஷம் தன்னோட வயல்ல உள்ள எல்லா தக்காளியையும் வியாபாரம் பண்ணுச்சுன்னா இந்த காட்டுலயே பெரிய பணக்கார பறவையா மாறிடும். அப்படி நடக்காம நாம தான் தடுத்து நிறுத்தியாகணும். காலுஜி, சோனா குருவியோட கணவர் ராணா குருவி உயிரோட இருக்கிறப்ப ஒரு தடவை நம்ம கிட்ட ஒரு வெள்ளை பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துச்சு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா கோரி, ஞாபகம் இருக்கு. ஆனா வாங்கின பணத்தை ராணா குருவி திருப்பி கொடுத்த உடனே அந்த பேப்பரை நீ ராணா குருவி கிட்ட திருப்பி கொடுக்கல. இல்ல காலுஜி, அந்த பேப்பர் என்கிட்டதான் இருக்கு. ராணா குருவி அந்த பேப்பரை கேட்டுக்கிட்டே தான் இருந்தது. ஆனா நான் தான் அதை எங்க வச்சேன்னு தெரியல. தேடி எடுத்து தரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்ல. கோரி, நீ சொல்றத பார்த்தா இப்ப சோனா குருவியோட அந்த தக்காளி வயல் நமக்கு தான் சொந்தம்னு சொல்லு. ஆமா, அது இன்னுமே நம்மளோட வயல் தான். அதுல விளைஞ்சி இருக்கிற தக்காளி எல்லாம் நமக்கு தான் சொந்தம். வாங்க இப்பவே போய் சோனா குருவியை விரட்டி அடிப்போம். இப்படி சொன்ன கோரிக்காவும் மரப்பெட்டியில இருந்து ராணா குருவி கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரை எடுத்து பிற காலுக்காகவும் கோரிக்காவும் சோனா குருவியோட வயலை நோக்கி பறந்து போனாங்க. காலன்னா கோரியக்கா, என்ன அதிசயமா நீங்க 2 பேரும் எங்க வயலை பார்க்க வந்திருக்கீங்க? இங்க பாரு சோனா, இந்த பேப்பரை நல்லா படிச்சு பாரு. உன் கணவர் ராணா உயிரோடு இருக்கிறப்ப இந்த வயலை அடகு வச்சு என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கு. இல்ல கோரியக்கா, நீங்க போய் சொல்றீங்க. என் கணவர் இந்த வயலை உங்ககிட்ட அடகு வச்சு 2000 ரூபாய் தான் பணம் வாங்கியிருந்தாரு. அதையும் திருப்பி கொடுத்துட்டாரு. சோனா, நாங்க பொய் சொல்லல, நீ தான் பொய் சொல்ற. இங்க பாரு, எங்களை ஏமாத்த நினைக்காத. உன்னால முடிஞ்சா 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வை. இல்லன்னா இப்பவே இந்த வயலை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. இது அநியாயம், அக்கிரமம். நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்த பாக்குறீங்க. இங்க பாரு சோனா, மரியாதையா வயலை விட்டு வெளியில போயிடு. இல்ல உன்னோட குழந்தைங்க 2 பேரையும் தலைக்கீழ கட்டி வச்சு அடிக்க ஆரம்பிப்போம். காங்கள் இப்படி மிரட்டின உடனே என்ன பண்றதுன்னு தெரியாத சோனா குருவி குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இங்க நடந்ததை பார்த்துட்டு நிறைய பறவைங்க வந்தாங்க. இப்படி வந்தவங்க எல்லாரும் கோரிக்கா அவன் கையில இருந்த பேப்பரை படிச்சு பார்த்துட்டு எதுவுமே சொல்ல முடியாம மௌனமா பறந்து போயிட்டாங்க. கோரி, எல்லாரும் போயிட்டாங்க. இதுக்கு மேல நாம என்ன பண்றது? என்ன பண்றதா? சீக்கிரமா தக்காளி எல்லாம் பறிச்சு ஒரு கூடையில போடுங்க. ஆளுக்கு ஒரு கூடையை தூக்கிட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வருவோம். தன்னோட வயிறை விட்டு அழுதுகிட்டே பறந்து போன சோனா குருவி தான் குழந்தைங்களோட ஒரு நதியோரம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தது. ராணாஜி, எங்க நிலைமைய பாத்தீங்களா? இப்ப எந்த ஆதரவும் இல்லாம நாங்க 3 பேரும் இந்த நதிக்கரையில உட்கார்ந்துருக்கோம். அம்மா அம்மா, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச வயல எதுக்குமா அந்த காகத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க? குப்பி இப்படி கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத சோனா குருவி சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுது. இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த நதியில இருந்து ஒரு தேவதை வெளியே வந்தது. குருவியே, எதனால நீ அழுதுகிட்டு இருக்க? நீங்க இப்படி அழுது சத்தம் போடுறது எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குது. சோனா குருவி தன்னோட கதையை அழுதுகிட்டு அந்த தேவதை கிட்ட சொல்லுச்சு. இந்த உலகத்துல எனக்கு நிம்மதியா உட்கார்ந்து அழக்கூட இடம் இல்ல. கவலைப்படாத தேவதையே, நான் இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுறேன். சோனா குருவியோட கதையை கேட்ட தேவதைக்கு சோனா குருவி மேல ரொம்பவும் இறக்கம் வந்தது. குருவி, நான் சொல்றதை கேளு. நீ எங்கேயும் போக வேண்டாம். நேரா உங்க வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போனது உணவு சமைச்சு நீங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குங்க. நீங்க சொல்றது எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா விவசாயம் பண்ண வயல் இல்லாம நாங்க அந்த வீட்டுல தங்கி என்ன பண்றது? கவலைப்படாதீங்க. எந்த காகங்கள் உங்ககிட்ட இருந்து அந்த வயலை வாங்கினாங்களோ அவங்களே திருப்பி கொண்டு வந்து அந்த வயலை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க.
இதை கேட்ட சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட குழந்தைங்களை அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. காங்கள் 2 பேரும் தக்காளி கூடைய தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு பறந்து போனாங்க. கழுகக்கா, தக்காளி எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம், சீக்கிரமா இதை எடுத்துக்கிட்டு காசு கொடுங்க. கோரிக்காவை எடுத்துட்டு போன தக்காளி கூடைய பார்த்த கழுகக்கா பயந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த கூடையில இருந்த ஒவ்வொரு தக்காளியிலையும் ஒரு பூதத்தோட முகம் தெரிய ஆரம்பிச்சது. இங்க பாரு கோரி, இந்த கூடைய தூக்கிக்கிட்டு இப்பவே இடத்த காலி பண்ணு, இல்ல எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உங்களை அடிச்சு கொண்டுடுவேன். என்ன ஏதுன்னு தெரியாத காலுக்காகவும் குறிக்காகவும் உடனே அந்த தக்காளி கூடைய தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்க. காலேஜி, நம்ம தக்காளிய பார்க்க எவ்வளவு பளபளப்பா அழகா சூப்பரா இருக்கு. கழுகுக்கா எதுக்கு இந்த தக்காளி வேண்டான்னு சொல்லுச்சு? அதுதான் கோரி, எனக்கும் தெரியல. சரி வீடு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நாம வேற வியாபாரிய போய் பாப்போம் வா. இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் ஜம்ஜம் பறவை கிட்ட போனாங்க. ஜம்ஜம் அண்ணாச்சி, எங்க தக்காளிய கொஞ்சம் பாருங்க, இதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. ஜம்ஜம் காங்கள் எடுத்துட்டு வந்த தக்காளிய பாக்குறப்ப ஒவ்வொரு தக்காளியில இருந்தும் பூதத்தோட முகம் வந்து பயமுறுத்துச்சு. இத பார்த்து ஜம்ஜம் பறவை கோபமாகி காலுக்காவத்துக்கும் கோரிக்காவத்துக்கும் ஓங்கி ஒரு அறை கொடுத்தது. பேய் பிடிச்ச தக்காளிய என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலான்னு பாத்தீங்களா? ஓடி போயிடுங்க இங்க இருந்து. ஜம்ஜம் பறவை இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் காலுக்காகவும் கோரிக்காவும் தங்களுடைய கூடையில இருந்த தக்காளிய பார்த்தாங்க. இப்படி பார்த்த காங்கள் அவங்க எடுத்துட்டு வந்த தக்காளியில பூதத்தோட முகம் தெரியறத பாத்துட்டாங்க. காலுஜி, எப்படி இது? தக்காளிக்குள்ள இந்த பூதம் எப்படி போச்சு? கோரி, தக்காளிக்குள்ள பூதம் எப்படி போச்சுங்கிறத பத்தி யோசிக்கிற நேரம் கிடையாது இது. இந்த தக்காளி கூடைகளை இங்கேயே போட்டுட்டு நாம எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஆகணும். இல்லன்னா தக்காளிக்குள்ள பூந்த பூதம் நம்ம உடம்புல போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அந்த மார்க்கெட்ல இருந்த பறவைகள் எல்லாம் பேய் தக்காளியை கொண்டு வந்த காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்காதீங்க, தயவு செய்து அடிக்காதீங்க, உண்மையே சொல்லிடுறோம், அடிக்காதீங்க. இங்க பாருங்க, இந்த தக்காளி எங்களோடது கிடையாது. இதெல்லாம் சோனா குருவியோட வயல்ல விளைஞ்ச தக்காளி. இந்த வருஷம் தக்காளி அதிகமா விளைவிக்கிறதால சோனா குருவியை ஏமாத்தி இன்னைக்குதான் இந்த வயலை நாங்க சோனா குருவி கிட்ட இருந்து வாங்கணும். ஆமா, தயவு செய்து எங்களை அடிக்காதீங்க. இப்பவே போய் அந்த வயலை மறுபடியும் சோனா குருவி கிட்டயே கொடுத்துறோம். இதுக்கப்புறம் நீங்க எது கொடுக்கறதா இருந்தாலும் சோனா குருவிக்கே கொடுத்துருங்க. இப்படி சொன்ன காங்கள் 2 பேரும் சோனா குருவி வீட்டுக்கு போய் ராணா குருவி கையெழுத்து போட்ட பேப்பரை சோனா குருவி கிட்ட கொடுத்துட்டாங்க. இங்க பாரு சோனா, எங்களை மன்னிச்சிடு. உன் வயல்ல விளைஞ்ச தக்காளிக்கு ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி போய் சொல்லி உன்னோட வயலை நாங்க வாங்கணும். சோனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் வயல்ல விளைஞ்ச எல்லா தக்காளியிலயும் பூதம் இருக்கு. உனக்கு சந்தேகமா இருந்தா மார்க்கெட்டுக்கு போய் பாரு. உன் வயல்ல இருந்து நாங்க பறிச்சுக்கிட்டு போன 2 கூட தக்காளியையும் அங்கதான் வச்சிருக்கோம். இப்படி சொல்லிட்டு காங்கள் 2 பேரும் தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு சோனா குருவியும் அது குழந்தைங்களும் மார்க்கெட்டுக்கு பறந்து போய் அந்த தக்காளி கூடைய பார்த்தாங்க. இவங்க பார்த்தப்ப அந்த கூடையில இருந்த தக்காளியில பூதத்தோட முகம் தெரியவே இல்ல. தக்காளியாவே இருந்தது. இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லா வியாபாரிகளும் போட்டி போட்டுக்கிட்டு வந்து சோனா குருவி கிட்ட இருந்த தக்காளிய அதிக விலை கொடுத்து வாங்கினாங்க. பிறகு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சோனா குருவியும் அது குழந்தைங்களும் சந்தோஷமா தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. அம்மா, இதெல்லாம் எப்படி நடந்தது? என்னால நம்பவே முடியல. நம்ம கிட்ட இருந்து போன வயல் நமக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. பியூட்டி, இது அதுவா நடக்கல. நதிக்கரையில நம்ம சந்திச்ச தேவதை தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம அந்த தேவதைக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். அதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு சோனா குருவியும் அது குழந்தைங்களும் அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.